பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இளைஞர்கள் தலைநகரை நோக்கி படையெடுத்திருக்கக்கூடிய சூழலில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிஆர்பிஎஃப் வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஜனநாயகன் பட வெளியீட்டை திருவிழா போல் பிரம்மாண்டமாக கொண்டாட வேண்டும் என்று அமைச்சர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். நீட் முறைகேடு எதிர்த்து டெல்லியில போராடுற மாணவர்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு பிஜேபி அரசாங்கம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் போராடுறவங்களையும் நம்ம மாற்றம் முதலமைச்சர் விஜய் இருக்கார்ல, அவரும் பாத்தீங்கன்னா குண்டுகட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்தியா ஃபுல்லா நீட்டுக்கு எதிராக இந்த அளவுக்கு போராட்டம் பெருசாகிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் தாவேக அரசாங்கம் ஜனநாயகன் படத்தை திருவிழாவா கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லா கரண்ட் பில் எல்லாருக்கும் ஏறி இருக்கு. ஆனா அமைச்சர் நிர்மல் குமார் இருக்காருல, மொரட்டை முட்டு கொடுத்திருக்காரு. ஒரு சில இடங்கள்ல தான், சில இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுவும் யாருன்னா ரீடிங் நோட் பண்றவங்க தப்பா நோட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆயிருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். டாஸ்மாக கூடி சீக்கிரம் பிரைவேட்டா மாத்த போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். அப்புறம் அந்த கடைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பூரா ஒரு குப்பை மேடா இருக்கும், டம்ளர் கிடக்கும், அங்க 2 பேர் படுத்திருப்பாங்க. இது எப்படி பாக்குறீங்க நீங்களா? இதை அப்படியே கண்டுக்காம சரி இது நல்ல முறையில் வச்சுட்டாங்க, அதையே மெயின்டைன் பண்ணலான்னு போயிட முடியுமா? ஓ அப்படியா விஷயம். இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டுக்கு எதிராக பல நாளா வந்து பாத்தீங்கன்னா சிஜேபி அமைப்பினர் வந்து போராடிட்டு இருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றது. சோ இந்த பார்ட்டி மோடி அரசாங்கத்தை ஒரு ஆட்டங்கான வைக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மேல அவங்க எல்லாம் போராடுறது யாரு? மாணவர்கள், அதுக்கு சப்போர்ட் பண்ற அமைப்பினர்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாய் அடிக்கிற மாதிரி டெல்லி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கு. சீரியஸ்லி மனுஷங்களாவே மதிக்கலங்க, அந்த அளவுக்கு அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கொடூர தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மாணவர்கள் மேல நம்ம மோடிஜி வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்கு. எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கு. பிரகாஷ் ராஜ்ல அப்போ களத்துல இறங்கிட்டாரு. அதுக்கு அடுத்து ராகுல் காந்தி இருக்காருல, அவரும் அவர் பங்குக்கு வந்து களத்துல இறங்கிட்டாரு. காங்கிரஸ் இதுக்கு எதிராக போராடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுக்கு தகுதி இல்லதான். ஏன்னா நீட்டை கொண்டு வரணும் அப்படின்ற பிளான் போட்டதே காங்கிரஸ் தான். அதை அமல்படுத்தினதான் பாத்தீங்கன்னா பிஜேபி. அதே மாதிரி ஜிஎஸ்டி கொண்டு வரணும்ன்ற பிளான் போட்டதே காங்கிரஸ் தான். அதை அமல்படுத்தினதான் பாத்தீங்கன்னா பிஜேபி. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஒட்டுமொத்த திட்டத்தையும் பாத்தீங்கன்னா கொண்டு வரணும்னு நினைச்சது காங்கிரஸ், அதை கொண்டு வந்து அமல்படுத்தினது பிஜேபி. சோ அதனால காங்கிரஸ் இதுக்கு எதிராக போராடுறதுக்கு தகுதி இல்ல. பட் எனிவேஸ் அரசியலுக்காகவாவது போராடுறாங்களே அப்படின்ற மாதிரி அந்த விதத்துல பாராட்டலாம். சோ எல்லா எதிர்க்கட்சியும் பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க. அந்த நீட்டை ஏன் மோடி அரசாங்கம் இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு மாணவர்கள் வந்து தன்னெழுச்சியா கிளம்பி வராங்க அப்படின்னும் போது ஏன் மோடி அரசாங்கம் வந்து அந்த நீட்டை வந்து ரத்து செய்ய மாட்டுது அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. அதுக்கு பின்னாடி கார்ப்பரேட் அரசியல் இருக்கு. மக்களே நீட்ன்றது சாதாரண ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் அப்படின்ற மாதிரி மட்டும் நினைச்சிடாதீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ப்பரேட், அதாவது பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பொருளக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் நீட். நார்மலா இருந்த ஒரு சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனி உள்ள வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி தரேன், சிறந்த மாணவர்களை வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். சோ இவங்களா டாக்டர் ஆனாங்கன்னா இந்தியாவில் இருக்க டாக்டர்ஸ் வந்து தி பெஸ்ட் டாக்டர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னது கேட்டு மோடி அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியா அப்படி பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கொடுத்து இந்தியா ஃபுல்லா போட்டு எல்லா மாணவர்களையும் கொண்டு குமிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். மொத்த பேரும் ஓட்ட போட்டு விட்டு இப்போ என்ன தம்பி? சோ இந்த நீட்ன்றது வேணான்னு எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா அதுக்கு வேணான்னு எதிரான ஒரு நிலைப்பாடுல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி தவிர. சோ இந்த எதிரான நிலைப்பாடுல இருக்கு. ஆனா மோடி அரசாங்கம் அதை கேன்சலே பண்ண மாட்டேது, இன்னி வரைக்கும் கேன்சல் பண்ணல. சோ இதுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுக்குறாங்களா? கர்நாடகா சிஎம், கேரளா சிஎம், அதுக்கடுத்து ராகுல் காந்தி எல்லாருமே போய் டெல்லியில போராடுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட்டை நாங்க எதுக்குறோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேசுறாரு. எப்போ பேசுறாரு? ஏன் முதலமைச்சர் விஜய் இந்த விஷயத்துல வாயை திறக்கல கேள்வி கேட்கும்போது நீட்டுக்கு எதிராக தான் நாங்க நிக்கிறோம், நீட்டுக்கு ஆதரவுலாம் நாங்க இல்ல, என்னைக்குமே எங்களால ஒத்துக்க முடியாது, நீட்டை வந்து நாங்க ஆதரிக்கவே மாட்டோம், கண்டிப்பா அதுக்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா தாவேகா சைடுல இருந்து அறிக்கை ரிலீஸ் ஆயிருக்கு. நீட் தேர்வு அறவே கூடாது என்பதே தாவேகாவின் நிலைப்பாடு என்ற ஒரு பதிவை தாவேக தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீட்டுக்கு எதிராக போராடுற மாணவர்கள் இங்க சென்னையில போராடுறாங்களே, சோ நீட்டுக்கு எதிராக போராடுற அமைப்பினர் இருக்காங்களா சென்னையில, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா குண்டுகட்டா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களே ஒண்ணு அந்த பக்கம் நில்லுங்க, நீட்டுக்கு ஆதரவான நிலைப்பாடுக்கு போயிடணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீட்டுக்கு எதிரான நிலைப்பாடுல நிக்கணும். அதை விட்டுட்டு என்ன இது நான் வந்து அறிக்கையில மட்டும் பாத்தீங்கன்னா எதிரா நிக்கிறேன்னு பேசிட்டு கட்சி சார்பா அறிக்கை வருது. சோ அதுல வந்து எதிரா நிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க பண்ற ஆக்ஷன்ஸ்லாம் அப்படி இல்லையே. உங்க காவல்துறையை வச்சு எதுக்கு இப்படி ஒடுக்குறீங்க போராடுறவங்கள? எனக்கு புரியல. அமைதியான வழியில் தானே போராடுறாங்களா, அவங்க எதுக்கு ஒடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது.
அதுவும் வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்றாங்க. எப்படி குண்டுகட்டா தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்ன சார் மோடிஜியை பார்த்து உங்களுக்கு அவ்வளவு பயமா? சீரியஸ்லி முதலமைச்சர் விஜய்க்கு மோடிஜியை பார்த்து இந்த அளவுக்கு பயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கலங்க. அதாவது தாவேகா சைடுல இருந்து என்ன சொல்றாங்க, நாங்க லீகலா எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோம், லீகலா ஃபேஸ் பண்ணுவோம், அதனால நாங்க இந்த மாதிரி சும்மா வாய் உதாரு இந்த மாதிரி கத்துறது கூப்பாடு போறது போராட்டம் பண்றது இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல பேசுறாங்க. இங்க கேள்வி என்னன்னா, லீகலா நீங்க மட்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல பாஸ், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடதா செஞ்சிருக்கு, போட்டு தான் இருக்கு. சோ அவங்களும் லீகலா வந்து மூவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னதான் லீகலா போனாலும் அங்க ஒரு பருப்பும் வேக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா போராட்டத்தில் இறங்குறாங்க. ஏன்னா இங்க மக்கள் கிளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசாங்கத்தாலையும் பாத்தீங்கன்னா தாங்க முடியாது. சோ மாணவர்கள் கிளர்ச்சியில இறங்கிட்டாங்க நீட்டுக்கு எதிரா. இந்த சமயத்திலும் இவ்வளவு பீக்ல இருக்க சமயத்திலும் முதலமைச்சர் விஜய் வாயே திறக்காம பிளாஸ்டர் போர்டு ஒட்டி வச்சிருக்காரு. சுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். சோ அப்படின்னும் போது உங்களோட நீட் எதிர்ப்பு இங்கேயே கண்கூடா தெரியுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ அந்த அளவுக்கு மோடிஜியை பார்த்து முதலமைச்சர் விஜய் பயப்படுறாரு அப்படின்றது கிளீனா புரிஞ்சுக்க முடியுதுங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு போராட்டம் உச்சத்துல இருக்கு. சோ அந்த போராட்டம் உச்சத்துல இருக்கும் போது ஒரு மனுஷன் தைரியமா வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாரு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாரு அப்படின்னா அப்ப நீங்க எதுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் நீட்டுக்கு எதிரா இருக்கீங்களா? சீரியஸ்லி சொல்றேன், இவ்வளவு ஒஸ்டா முதலமைச்சர் விஜய் வந்து செயல்படக்கூடாது. மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நீட்டை வந்து அரசியலாக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீட் வினாத்தாள் விவகாரத்தை அரசியல் ஆக்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியதாக. ஏன் மோடிஜி அவர்களே நீட் அரசியலாக்க கூடாதா? அரசியல்னா என்னது? மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுன்னு அரசியல். நீட் எக்ஸாம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. அந்த கொண்டு வந்து அந்த நீட் எக்ஸாம் ஒழுங்கா கண்டக்ட் பண்ண உங்களுக்கு துப்பு இல்ல தானே? கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது இல்ல? சோ லீக் ஆகிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து இத்தனை மாணவர்கள் வந்து உயிரை விட்டுருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு அவங்க ட்ரீம்ஸ் அழிச்சு அவங்க உயிரையும் பறிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அந்த கல்வி அமைச்சர் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நியாயமான கோரிக்கை தானே? அதை பண்ணுங்க, அதை விட்டுட்டு அரசியலாக்க கூடாது அப்படின்ற மாதிரி மோடிஜி வந்து பேசுறாரு. எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் a right time. எல்லா கட்சியும் உள்ள இறங்கி போராடி அந்த நீட்டை இப்போ விட்டா எப்பயும் ஒழிக்க முடியாது, இறங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மாணவர்கள் நீங்க ட்ரீட் பண்றீங்களே அது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்குல்ல, அது இந்தியாவில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். போராடுற மாணவர்களை ஏதோ தீவிரவாதிகளை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க டெல்லி போலீஸ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அங்கதான் அப்படின்னு பார்த்தா இங்க மாற்றம் வந்த முதலமைச்சர் விஜயும் பாத்தீங்கன்னா அதே அளவு தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்பா டே யாரா நீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அங்க எப்படி பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்னும், இங்க டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதான். அதாவது அவங்க வந்து நாங்க ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிரா நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ஏமாத்த தான் செய்யறாங்க. ஏன்னா எதிரா நிக்கிறோம் அவ்வளவுதான். நாங்க என்ன பண்றோம்னா நீட்டுக்கு எதிரா நிக்கிறோம், நீட் எங்களுக்கு வேணாம், அதுதான் எங்க நிலைப்பாடு. சரி அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு கேஸை போட்டு சும்மா இருப்போங்க. அப்ப போராட்டம்லாம் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க எதிர்கா நிக்கிறோமே, நாங்க டீசன்ட் பாலிடிக்ஸ், ஒன்லி கேஸ் மட்டும் தான் போடுவோம். சோ எது வந்தாலும் கோர்ட்ல பாத்துப்போம். கோர்ட்ல மத்தவங்களால பாத்துக்க முடியாம தான் எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்களே. பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் ஜனநாயகன் படத்தை திருவிழாவா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி புசியானது சொல்லியிருக்காரு. கட்சிக்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். கண்டிப்பா சொல்றேன், ஜனநாயகன் படம் 1000 ஸ்கிரீன்ல வந்து ரிலீஸ் ஆகுது. சோ அப்படின்னும் போது படம் ஓடனாலும் கிட்டத்தட்ட ஒரு 400 இருந்து 500 கோடி கலெக்ட் பண்றோம். எப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா மொத்த டிக்கெட்டையும் வாங்க போறதே கட்சிக்காரங்க தானே. அதாவது கண்டிப்பா அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க, திருவிழாவா கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி. தியேட்டருக்கு மட்டும் கூட்டம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்து நாங்களே வர வைப்போங்க, காசு கொடுத்து வர வைப்போம். இந்த படம் ஓடணும், ஓடியே ஆகணும். 400 கோடி வரலனாலும் பரவாயில்ல, 100 கோடி வந்தா போதுங்க, நாங்க அது 500 கோடி விளம்பரம் பண்றோம். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி லியோக்கு எப்படி உருட்டணுமோ அதே மாதிரி இதுக்கு உருட்டிடுவோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. கண்டிப்பா சொல்றேன், ஜனநாயகன் படத்தை ஓட வைக்கிறதுல தான் இப்போ வந்து டிவிகே அரசாங்கம் ரொம்ப மும்முரமா இருக்கு. நாளைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருவிழா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, இந்த ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறதா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அமைச்சர் அவர்களே, டிவிக்கு அரசாங்கமே. ஸோ அந்த அரசாங்கத்தோட வேலை வந்து இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்றதா இப்போ வேலை. மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இவங்களை வச்சுட்டு என்ன செய்வ? ஒரு இனம் கேளிக்கைகளும் பொழுதுபோக்குகளும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது.
இப்போ அடுத்த டாபிக் வரேன். இந்த கரண்ட் பில் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்களே. அதாவது இந்த கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யூனிட்டுக்கான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ₹2.48 வாங்கின இடத்துல ₹4.70 வாங்கியிருக்காங்க. இது அப்பட்டமா பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் வயிற்று அடிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. கரெக்டா? இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா இடத்துலயும் கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகலங்க, சில இடத்துல தாம்பரத்துல சில இடத்துல மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீடிங் நோட் பண்றவங்க தப்பா நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆவறீங்க. முட்டு கொடுக்கலாம். இவ்வளவு கேவலமா வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. ஒரு சில இடத்துல அந்த ரீடிங் இருக்கவங்க தவறு செய்திருக்காங்க என்னன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு வேலிடேட் பண்ணிருக்கோம். இவ்வளவு கேவலமா முட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. எல்லா இடத்துலயும் கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா நிறைய தற்கூரிங்களுக்கு கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆனதே தெரியல அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்னன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் ஒன்று சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 250 யூனிட் யூஸ் பண்றாங்க, ஓகேங்களா? 250 யூனிட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 100 யூனிட் உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். 150 யூனிட்டுக்கு வந்து பே பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவு பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ₹250 பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ 200 யூனிட் மைனஸ் ஆயிடுது. சேம் 250 யூனிட் ஓட்டி இருக்காங்க. 200 யூனிட் மைனஸ் ஆயிடுது. பேலன்ஸ் 50 யூனிட் தான் அவங்க பே பண்றாங்க. 50 யூனிட்க்கு எவ்வளவு பே பண்றாங்க? ₹200 ₹250 பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ₹210 பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ இப்போ இந்த டிவிக்கு தற்கூரி என்ன நினைக்கிறாங்க, எப்போ முதலமைச்சர் விஜய் வந்தோன்னா கரண்ட் பில் கம்மியா இருக்குல்ல, நம்மளுக்கு 200 யூனிட் மைனஸ் பண்ணிட்டார்ல அப்படின்னு. டேய் தற்கூரிஸ், உங்களுக்கு வந்து 150 யூனிட்டுக்கு ₹250 பே பண்ணதுக்கும் 50 யூனிட்டுக்கு ₹250 பே பண்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குடா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. கரண்ட் பில் அண்ணன் ஏத்திட்டாரா, ஆப் எடுத்து அடியில சொருவிட்டாரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இவனுங்க புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க. இந்த இடத்துல முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உண்மையிலே அவர் வந்து கரண்ட் பில்லை குறைச்சாருன்னா சந்தோஷப்பட போறது நானும் தான். ஏன்னா நானும் தானே பே பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த இடத்துல அப்பட்டமா தெரியுது அவங்க கரண்ட் பில்லை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எல்லாருக்குமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பல இடத்துல நானும் வெரிஃபை பண்ணிட்டு தாங்க பேசுறேன், சும்மாலாம் இல்ல. எல்லாருக்குமே யூனிட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை வந்து சொல்லாம கொள்ளாம செஞ்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அப்பட்டமா ஏழை மக்களை ஏமாத்திட்டு வந்து உருட்டுறது. கரண்ட் பில்ல இன்க்ரீஸ் ஆகல, சில இடத்துல இது மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. எப்பா அமைச்சர் அவர்களே, நிர்மல்குமார் அவர்களே, உங்க வாயில வரதுல இவ்வளவு பொய்யா, சரியா பொய்யா பேசிக்கிட்டு எப்படிதான் மனுஷனா கொஞ்சமாவது உண்மையை பேசணும். எஸ், ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ஒத்துக்கோங்க. நீங்க இஷ்டத்துக்கு பொய் அடிச்சு விடுவீங்களா? கரண்ட் பில்ல ஏத்துனீங்களா இல்லையா? இப்போ வரைக்கும் வாயை திறந்து ஒத்துக்க மாட்டேங்க. கரண்ட் பில்ல ஆமா ஏத்தணும் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியல. ஒத்துக்கோங்களே, கரண்ட் பில்ல நாங்க ஏத்திருக்கோம். ஒத்துக்கிறதுக்கு அவ்வளோ வலிக்குது. அதை விட்டுட்டு மக்களை வந்து முட்டாள் நினைச்சுக்கிட்டு, முட்டா பேசி நினைச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்குது. அதை நான் உண்மை நம்பிக்கிட்டு பல முட்டா பேசுங்க அவருக்கு வந்து ஃபயர் ஓடிட்டு இருக்குங்க. 200 யூனிட் மைனஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி அது 100 யூனிட் மைனஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 100 யூனிட்டையும் அண்ணன் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பேருக்கு 200 கழிச்சிட்டு அந்த 200க்கு ஏத்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ரேட்ல ஏத்திட்டாரு. சோ இங்க இறக்கிட்டாரு, இங்க ஏத்திட்டாரு. ஆக மொத்தத்தில் அண்ணன் வந்து ஒண்ணுமே பண்ணல. மாற்றம் ரொம்ப கேவலமான மாற்றமா நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். டிஎம்கேவை நம்ம எதுக்கு காரி துப்பிட்டு இருந்தோம்? போன ஆட்சியில 3 தடவை கரண்ட் பில் ஏத்திட்டானுங்க அப்படின்ற மாதிரி காரி தூத்துன்னு துப்பிட்டு இருந்தோம். இவர் வந்து 2 மாசத்துலயே பாத்தீங்கன்னா மொத வாட்டி ஏத்தும் போது இந்த அளவுக்கு ஐயா ஏத்திட்டாரு. இன்னும் 5 வருஷத்துல எவ்வளவு ஏத்துவாருன்னு தெரியல. எல்லாரும் கொண்டாட்டத்துல இருங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது, புசி ஆனந்த் சொல்லிட்டாரு கொண்டாடுங்கன்னு. அவ்வளவுதான். இது கூடவே பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஏறி இருக்கு. சோ எல்லாம் கொண்டாடுங்க, ஜாலியா கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. சோ இதுக்கு அடுத்து டாஸ்மாக் எல்லாம் பிரைவேட்டுக்கு மாத்த போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஏன்னா மதுவிலக்குத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, டாஸ்மாக் வந்து எங்கேயாவது கொஞ்சமா நீட்டா இருக்கா, கிளீனா இருக்கா, அது பக்கத்துல போக முடியுதா, எவ்வளவு ஒஸ்டா இருக்கு பாத்தீங்களா. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு. அதுல தான் இந்த ரெஸ்டோ பார் அப்படின்ற மாதிரி சொன்னல, அந்த ஐடியாலாம் அதில் தான் கொடுத்துருக்காங்களா. அந்த மாதிரி ரெஸ்டோ பாரா மாத்திடலாம், அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாஸ்மாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு மாத்திடலாம், இல்ல டாஸ்மாக் வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்தலாம், இன்னும் நல்ல லக்ஸரியா மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்களா. சோ இந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் போச்சு. அதை வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கு மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் முடிவு சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிலர் ரெஸ்டோபார் மாற்றலாமா அப்படின்னாங்க, சிலர் பிரைவேட்டுக்கு கொடுக்கலாமான்னாங்க, சிலர் வந்து டாஸ்மாகே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றிடலாமான்னாங்க, சிலர் டாஸ்மாகே எடுத்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க டாஸ்மாகை கூடிய சீக்கிரம் பிரைவேட்டுக்கு மாற்ற போறாங்க அப்படின்றத மட்டும் கிளியராக தெரிஞ்சு போச்சு. முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு வந்து அந்த டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவாரு, ஒயின் ஷாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூடிட்டு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாட்சியை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்களே எலெக்ஷனுக்கு முன்னாடி. அவங்களாம் மூஞ்சி எங்க தூக்கி வச்சுப்பாங்க அப்படின்றதான் தெரியல. ஏன்னா டாஸ்மாகை மேம்படுத்த போறாரா, பிசினஸை இன்க்ரீஸ் பண்ண போறாரு, மக்களே பிரைவேட்டுக்கு தூக்கி கொடுக்க போறாரு. ஸோ நல்ல டீசெண்டா இல்லை, இப்போ டீசெண்டா குடிக்கிறதுக்கு வழிவகை வந்து அண்ணன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்ய போறாரு. சோ எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஓவராலா உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை. நாளைக்கு முக்கியமா ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ சேனல் அப்டேட் ஆயிடும். சோ சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் காத்துக்கிட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணலாம்.